श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मय व्योमोगतस्सराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्गुरुलं प्रणमामि मूर्ता பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணம் பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராக சமணிம் பிரணதோஷ்மி நித்யம் குருமுகம் அனதீப்பிய பிராக வேதானசேஷான் அரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானு காமக ஸ்வசர்மமர் வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் ஜுகலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கெழுமை நெறிச்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று அமின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர் பெருமக்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் மிக இனிமையோடு ரசனையோடு அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 88வது காண இருப்பது யோகானந்த நரசிம்மர் கோயில் மட்டப்பள்ளி. மட்டப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் கோயில் தெலுங்கானா மாநிலத்தில், அதாவது ஆந்திர மாநிலத்தில் சூரியபேட் மாவட்டத்தில் புனித கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் திராவிட தேசத்தின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் பஞ்சம நரசிம்ம கஷேத்திரங்களில் ஒன்றாகும். தெலுங்கானா அதன் குகை கோயில்களுக்கு பெயர் பெற்றது. அவற்றில் மட்டப்பள்ளியும் ஒன்றாகும். இக்கோயில் ஒரு காலத்தில் அழகான வனத்தில் நடுவில் அமைந்திருந்தது. மட்டப்பள்ளியில் 11 நாட்கள் தங்கி தினமும் 2 முறை கிருஷ்ணா நதியில் புனித நீராடிய பிறகு ஈரத்துணியோடு இறைவனை 32 முறை வலம் வந்து வழிபவர்களை தங்கள் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இங்கு உள்ளது. மட்டப்பள்ளியை பற்றி ஒரு பிரபலமான செய்யுள் உள்ளது. ஏகமேவ க்ஷேத்திரம் மட்டப்பள்ளி க்ஷேத்திரம் ந அந்யாத் க்ஷேத்திரம் மட்டப்பள்ளி துல்லியம் ஏகமேவ தத்துவம் மட்டப்பள்ளி நாதம் ந அந்யத் தத்துவம் பள்ளி சிம்ம துல்லியம் என்று ஒரு ஸ்லோகம் உள்ளது. மட்டப்பள்ளி எனும் க்ஷேத்திரம் ஒன்றுதான் உண்டு. மட்டப்பள்ளியை போன்ற வேறு க்ஷேத்திரம் எதுவும் இல்லை. மட்டப்பள்ளியில் ஒரே இறைவன் மட்டுமே உள்ளார். அவரே மட்டப்பள்ளியின் இறைவர். அவருக்கு ஒப்பிடத்தக்க வேறு எந்த தத்துவமும் இல்லை. இது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பக்தரின் வேண்டுகோளின் பேரில் படையெடுத்து வந்த முகலாய படையை விரட்டி அடிக்க இறைவன் தேனீக்களை அனுப்பியதாக பக்தர்களிடையே ஒரு பேச்சும் நிலவு வருகிறது. மட்டப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் கோயிலின் வரலாறு. பரத்வாஜ முனிவர் மற்ற முனிவர்களோடு சேர்ந்து சுயம்புவாக தோன்றிய யோகானந்த நரசிம்மர் பெருமானை பிரத்யேகமாக வழிபட்டு வந்தார். முனிவர்கள் மற்றும் இறைவனின் விருப்பப்படியே கலியுகத்தில் தகுந்த நேரத்தில் யோகானந்த நரசிம்ம பெருமாளின் திருவுருவம் சாமானிய மக்களின் நன்மைக்காக வெளிப்பட்டது. இது கிருஷ்ணா நதியின் மறுகரையில் மட்டப்பள்ளியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்கேடாவை ஆண்ட அனுமாலா மச்சிரெட்டி என்ற மன்னன் மூலமாக நிகழ்ந்தது. அனுமால மன்னன் கனவில் தோன்றிய நரசிம்ம பெருமாள் தனது தெய்வம் கண்டறியப்பட்டு அனைவரின் நன்மைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார். மன்னன் தன் வீரர்களுடன் மட்டப்பள்ளி வனத்திற்கு புறப்பட்டு கிருஷ்ணா நதிக்கரையில் எல்லா இடங்களிலும் தேடினார். தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாததால் மனமுடைந்து காட்டில் உறங்கி போனார். மீண்டும் மன்னனின் கனவில் தோன்றிய நரசிம்ம பெருமாள் ஒரு ஆரே மரத்தின் அருகே சில புதர்களுக்கு பின்னால் ஒரு குகையில் தெய்வத்தை தேடுமாறு அவனிடம் கூறினார். அரசன் தன் கனவிலிருந்து பரவசத்துடன் விழித்து கொண்டு
தான் அறிவுறுத்தப்பட்டபடி தெய்வத்தை தேடி புறப்பட்டார். சேஷநாகத்தின் தலைப்பாகையால் மூடப்பட்டு சங்கு மற்றும் சக்கரத்துடன் அமர்ந்த கோலத்தில் இருந்த ஸ்ரீ யோகானந்த நரசிம்மரின் திருவுருவத்தை அவர் கண்டார். இந்த காட்சியையும் மலர்கள், பழங்கள், தூபம் மற்றும் பிற பொருட்களும் இறைவன் தொடர்ந்து வழிபடப்படுவது போல வைக்கப்பட்டதையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். இதைத் தொடர்ந்து அனுமாலா மன்னர் தன் யோக நரசிம்மரின் வழிபாட்டை நிறுவி அதனை அனைவருக்கும் திறந்து விட்டார். அன்று முதல் தன்னை தரிசிக்கும் எவருக்கும் இறைவன் தமது கருணையின் தரிசனத்தை அளித்து வருகிறார். மொட்டப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் தெய்வங்கள். மொட்டப்பள்ளி கோயிலில் 3 முக்கிய தெய்வங்கள் உள்ளன. அதாவது யோகானந்த நரசிம்மர், ஸ்ரீ ராஜலட்சுமி மற்றும் செஞ்சலட்சுமி. யோகானந்த நரசிம்ம பெருமாள் சுயம்பு தெய்வமாக தனது மேல் இடது தாமரை கையில் சங்கையும் வலது தாமரை கையில் சக்கரத்தையும் ஏந்தியுள்ளார். அவர் தனது கீழ் இடது தாமரை கையை முழங்காலில் வைத்துள்ளார். அதே சமயம் அவரது கீழ் வலது கை தெளிவாக தெரியவில்லை. அவர் கழுத்தில் வெள்ளிக்கவசம் அணிந்து மீசை வைத்துள்ளார். தெய்வம் 1 அடி உயரம் கொண்டது மற்றும் பத்மாசனத்தில் அமர்ந்த வண்ணம் இருக்கிறார். அவர் ஒரு பாறையிலிருந்து சுயம்புவாக தோன்றினார். அவரது இடதுபுறத்தில் நரசிம்ம பெருமானின் முதன்மை பக்தராக கருதப்படும் பிரகலாதனை குறிக்கும் 2 கண்களும் 3 நாமங்களும் உள்ளன. ஸ்ரீ யோகானந்த நரசிம்மரின் தாமரை திருவடிகளிலே பகவானின் தீவிர பக்தரான சக்தி எனப்படும் ஒரு நீளமுள்ள செவ்வகை வடிவ கல் வீற்றிருக்கிறது. சக்ரி முக்தி என்ற வரத்தை கோரிய போதும் பகவான் அதை மறுத்து விட்டார். மாறாக பகவான் சக்ரியிடமிருந்து பிரிந்திருக்க விரும்பவில்லை. எனவே பகவான் சக்ரியை ஒரு கல்லாக மாற்றி தமது திருவடிகளில் வைத்தார். யோகானந்த நரசிம்ம சுவாமியுடன் சக்ரிக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ யோகானந்த நரசிம்ம சுவாமியின் இடப்புறத்தில் ஸ்ரீ ராஜலட்சுமி தேவி ஒரு தாமரை மலரில் அமர்ந்திருக்கிறார். 1.5 அடி உயரமுள்ள இவரது திருவுருவச் சிலை தனது மேல் கைகளில் தாமரை மலர்களை ஏந்தியபடி காணப்படுகிறது. அவரது கீழ் வலது கையில் அபயமுத்திரையிலும் இடது கை கட்சி முத்திரையிலும் உள்ளது. இதை திருவுருவச் சிலைக்கு கீழே உள்ள அசல் பாறை சிற்பம் கண்ணுக்கு தெரியாதால் பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பதற்காக 1975ஆம் ஆண்டில் இது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ யோகானந்த நரசிம்மர் திருவுருவத்துக்கு கீழ் உற்சவர், அதாவது திருவிழா தெய்வங்கள் வீற்றிருக்கிறார். ஸ்ரீ சுதர்சனர், நம்மாழ்வார் மற்றும் 11 ஆழ்வாரின் திருவுருவங்களையும் காணலாம். கருவறையின் வலப்புறத்தில் 11 ஆழ்வார் திருவுருவங்கள் வீற்றிருக்கின்றன. அவற்றில் 4 கிழக்கு நோக்கியும் 7 மேற்கு நோக்கியும் அமைந்துள்ளன. மொடப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் கோயிலின் கட்டிடக்கலை. இறைவன் ஒரு குகை கோயிலில் வீற்றிருந்தாலும் அக்கோயிலை தாங்கி நிற்கும் அளவுக்கு போதுமான கட்டிடக்கலை கூறுகள் உள்ளன. கருவறையின் கூரை ஒரு பெரிய பாறையாகவும் அதன் நுழைவாயில் கூரை செதுக்கப்பட்ட பாறையாகவும் அமைந்துள்ளது. நுழைவாயில் கூரையில் தும்பிக்கைகளை உயர்த்தபடி இறக்கும் 2 யானைகளுடன் கஜலட்சுமி செதுக்கப்பட்டுள்ளார். கருவறை மேற்கு திசையை நோக்கி உள்ளது. கருவறைக்கு முன்னால் சிமெண்ட் கூரையின் கீழ் 21 தூண்களை கொண்ட 20 அடி உயரமுள்ள முக மண்டபம் அமைந்துள்ளது. வடக்கு பகுதியிலே வைகுண்ட துவாரம் எனப்படும் ஒரு வாசல் உள்ளது. அதற்கு முன்னால் 5 தூண்களையும் சிமெண்ட் கூரையும் கொண்ட ஒரு மண்டபம் அமைந்துள்ளது. தெற்கு பகுதியில் மற்றொரு நுழைவாயிலும் உள்ளது. ராமானுஜ கூடம், அதாவது கோயில் சமையலறை அல்லது மடப்பள்ளி கோயிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. தெய்வத்தை வலம் வருதல் எனப்படும் பிரதட்சணம் செய்வதற்கு இடம் இல்லாததால் பக்தர்கள் துவஜசம்பத்தை சுற்றியோ அல்லது யோகானந்த நரசிம்மரை நோற்றியிருக்கும் அனுமன் திருவுருவத்தை சுற்றியோ அதை செய்கிறார்கள். மடப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் சுவாமியின் திருவிழாக்கள். இக்கோயில் நல்ல எண்ணிக்கையிலான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, யுகாதி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ராமநவமி, தனுர்மாச ஆராதனை மற்றும் சங்கராந்தி ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படும் கோயிலின் வருடாந்திர உற்சவம் சைத்ரா மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் சுத்த திரையோதசி முதல் பகுலதத்யா வரை 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. விழாவை முன்னிட்டு தசமி முதல் துவாதசி வரை 3 நாட்கள் அத்தியன உற்சவங்கள் நடைபெறுகின்றன. சில பண்டிகைகளின் போது விழாவில் பங்கேற்பதற்காக 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் கூடுகிறார்கள். இந்த நாட்களில் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த கோயிலானது காலை 5 முதல் மதியம் 12 வரையும் மாலை 4 முதல் 7 மணி வரையும் நடக்கிறது. காலை 5 மணிக்கு தொடங்கும் சுப்பிரபாதம் தொடங்கி 7:30 வரை நடைபெறும். கபாடபந்தம் வரை இக்கோயில் யோகானந்த நரசிம்ம சுவாமிகளுக்கு வழிபாடுகளாலும் பக்தர்களாலும் நிரம்பி வழிகிறது. நீங்கள் பல சேவைகளை உடனடியாக வழங்கலாம் அல்லது திறந்திருக்கும் நேரங்களில் அவற்றை நீண்ட
கால அடிப்படையில் முன்பதிவும் செய்யலாம். வடப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் கோயிலுக்கு போகும் வழி. தீர்த்த யாத்திரையில் பத்ராசலம் யாத்திரையில் ஒத்த எண்ணம் கொண்ட பக்தர்களுடன் எவ்வித சிரமமின்றி மடப்பள்ளி கோயிலுக்கு செல்லுங்கள். இக்கோயில் விஜயவாடா நகரிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 25 கிலோமீட்டர் தொலைவில் ஹூசூர் நகர் அருகில் உள்ள மற்றும் முக்கிய மையமாகும். மட்டப்பள்ளியை அடைய நீங்கள் பின்வரும் போக்குவரத்து வழிகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். சாலை மார்க்கமாக தெலுங்கானாவின் முக்கிய நகரங்களிலிருந்து ஹூசூர் மாநில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஹூசூர் நகர் மற்றும் நல்கொண்டாவிலிருந்து கோயிலுக்குள் செல்ல பல பேருந்துகளும் தனியார் டாக்ஸிகளும் உள்ளன. ரயில் மூலம் சென்றால் 21 கிலோமீட்டர் தொலைவில் நாடிகுடை சந்திப்பின் மிக அருகிலுள்ள ரயில் நிலையம். நீங்கள் நாடிகுடை சந்திப்பில் இறங்கி அங்கிருந்து மட்டப்பள்ளிக்கு செல்ல பேருந்திலோ அல்லது வாடகை காரிலோ செல்லலாம். இந்த மட்டப்பள்ளியானது ஸ்ரீ யோகானந்த நரசிம்ம சுவாமியின் லீலைகள் பக்தர்களுக்கு மிகவும் சுவைமிக்கவை. தொடக்கத்தில் முனிவர்கள் இவ்விறைவனை வழிபட்டது. பிற்காலத்தில் அவர் சாமானிய மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தீர்மானித்த போது அவரது வழிகாட்டிற்காக தரங்குகளை அமைத்தது. பகவானின் அரிய லீலைகள் பற்றிய நமது அறிவிலிருந்து மட்டப்பள்ளி பகவான் தன்னிடம் மனதார சரணடையும் ஒவ்வொரு பக்தரையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மட்டப்பள்ளி பகவானை வழிபடுபவர்களுக்கு முனிவர்களின் ஆசீர்வாதங்களும் சந்தேகமின்றி கிடைக்கும். ஏனெனில் அவர்கள் எல்லா உயிர்களிலும் நலனையும் விரும்புகிறவர்கள் என்பதை கூறி யோகானந்த நரசிம்ம சுவாமியின் அருளை வேண்டி நாம் நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஏ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஏ. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரத்தினம் சீறி அல்லாதே இறைவான் இதாராய் பறையலோரும் பாவா இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்றையினம் காமங்கள் மாற்றையலோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெற்று இன்பூர்வம் பாவா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.